ரிஷபம் ராசி, ஒரு இலக்கு நிர்ணயம் செஞ்சுட்டிங்கன்னா அதில் உறுதியோடு விடாமுயற்சியோடு செயல்படக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. அது மட்டுமா, தடை எவ்வளோ வந்தாலும் சரி சோர்ந்து போகாமல் நீங்கள் நினச்ச இலக்கு அடையிற வரைக்கும் கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட ரிஷப ராசிக்கு இந்த வாரம் பலம் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு? அதாவது மார்ச் மாதத்தில் கடைசி வாரமாக இருக்கக்கூடிய இந்த வாரம் சுக்கிரனோட இடப்பெயர்ச்சியும் சந்திரனோட பயிற்சியுமே நடக்குது. இந்த பயிற்சி குறிப்பாக பாருங்கள், மீனத்தில் உச்ச பலனை தந்து வந்த சுக்கிரன் 26ஆம் தேதி மேச ராசிக்கு நகர்ந்து போகிறார். இது கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட யோகம் 12 ராசிகளையுமே ஏற்பட போகுது. இந்த ரிஷப ராசிக்கு கஜகேசரி யோகம் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்த போகுது? இந்த கிரகம் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான சங்கடத்தை கொடுக்க போகுது? நல்லதா கெட்டதா முதல்ல அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த யோகம் உங்களுக்கு சிறப்பான உயர்வை தருதா இல்லை பின்னடைவை ஏற்படுத்துதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இந்த பதிவை முழுசாக பார்க்கணும். சுக்கிரன் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த ரிஷப ராசிக்கு நீங்கள் பாருங்களேன், உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர மகாலட்சுமி தாயார் வழிபாடையும் அன்னையின் அருளை பெற நீங்கள் பெருமாள் வழிபாடையும் செவ்வாய்க்கிழமையில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது பாருங்கள், உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியே உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிஷபராசிக்கு இந்த கஜகேசரி யோகத்தால் என்ன மாதிரியான அமைப்புலாம் வரும் அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் இப்போ பார்க்கலாம். இந்த வாரம் உங்களோட பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்குது. நீங்கள் செய்கிற முதலீடு மூலம் பண வருமானம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையை அமையறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுவும் பாருங்கள், புதுசாக முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடின் மூலமாக நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய செல்வ வளத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பையுமே கண்டிப்பாக இந்த வாரம் உருவாக்கலாம். நல்ல வாய்ப்புகள் வரும், அதை சரியாக பயன்படுத்தணும் நீங்கள். அதே போல் இந்த காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் தந்தை ஸ்தானத்தில் பாருங்கள், இப்போது உங்கள் தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்களோட ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொண்டு வரும். காதல் உறவு மேம்பாட்டுக்கு வரும். இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களிலாலுமே நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெற போகிறீங்க. அந்த பயணத்தின் போது பாருங்கள், வலுவான ஆளுமை கொண்ட ஒருத்தரை கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீங்க. அவங்களோட உதவி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்புகள் மூலம், அதாவது இந்த ரிஷபராசிக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் பாருங்கள், கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். அப்படி இல்லைன்னா சில இடத்துல உங்களோட வேலை கொஞ்சம் சங்கட்டமான நிலையை கூட தந்துடும். சில இடத்துல நீங்கள் பொறுமையோடு உழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுங்க. அதனால தான் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு பதவி மாற்றம் ஏற்பட வாய்ப்பும் இருக்குது. அதே போல் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு சில காரியங்களை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த காரியம் பாருங்கள் இப்போ நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் இது ரெண்டுமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. புதுசாக ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பிக்கையோடு ஈடுபடுங்க. புதிய தொழில் நம்பிக்கையோடு ஈடுபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு வாரம் அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல் உங்களை விட்டு பரிபூர்ணமாக விலகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைங்களாலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். உத்தியோக ரீதியாக அலுவலகத்தில் புதுசாக ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு அது தொடர்பான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது பாருங்களேன், நல்ல முடிவை நீங்கள் பெறுவீங்க. அந்த நல்லபடியின் காரணமாக பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஊதிய அதிகரிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புமே நிறைய இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் வாடிக்கையாளர்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. வச்சுருக்கிற பொருட்களை தரமான பொருட்களாக வச்சுருங்க. அப்படி இருந்தீங்கன்னா அதிகமான லாபத்தை கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரம் ஏற்படுத்த முடியும். அதே போல் உங்களோட தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, இதை ரெண்டையுமே பெரிதுபடுத்துவதற்கு இந்த ஒரு காலகட்டம் ரொம்பவுமே மிகச்சரியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு இப்போ விலகும் பாருங்கள். பிரச்சனை தானா நீங்கள் பிள்ளைங்களாலையுமே நல்ல ஒரு பெருமை உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப பெரியவங்க, உங்கள் தொழில் ரீதியாக இருக்கிற பெரியவங்க, இந்த மாதிரி பெரியவங்களோட ஆதரவு இந்த ஒரு காலகட்டத்தில் அவ்வளவு அற்புதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பணவரத்தை அதிகரிப்பதற்கான நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைப்பீங்க.
குடும்பத்துக்காக பணவரவு அதிகரிக்க நீங்கள் சந்தோஷமாக பாடுபடுவீங்கன்னு கூட சொல்லலாம். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டா நல்லது. இந்த கலைத்துறையில் இருக்கிறீங்கள, உங்களுக்கு பாருங்கள் இப்போ ஒரு ஏற்றமான வாய்ப்பு ஒன்று வரும். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டா நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும். புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக நீங்கள் இறங்கலாம். இந்த சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி அப்படின்றது பார்த்தா உங்களுக்கு ஏற்றம் இருக்கும். இது ரெண்டையுமே கலந்த ஒரு பலனை தான் தருது. அதனால் பெரும்பாலும் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருந்தால் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். சனி பகவான் பாருங்கள் 11ஆம் இடத்துல இப்போ இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த ஒரு ஆசை இருக்கும், இந்த புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும்னு. அதுபோல் இப்போ இந்த சனி 11ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது உங்களோட வண்டி வாகன கனவு நனவாகும். பெரும்பாலும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்துப்பீங்க இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு அமையும். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா வியாபார விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். கவனக்குறைவாலாம் செயல்பட வாய்ப்பே இல்லை. கவனக்குறைவாக இருக்கவே கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா ரொம்பவுமே பிரச்சனைக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். அதுவும் புதுசாக முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மதிநுட்பத்தோடு அதை நீங்கள் செய்யணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க உங்களோட தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இந்த வியாபார குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக நீங்கள் கண்டிப்பாக பாடுபடுற மாதிரி தான் சூழல் இருக்குது. பண விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக நடந்துக்கிட்டால் நல்லதாக இருக்கும். ஏன்னா பெரியவங்களோட அன்புக்கும் ஆசைக்கும் நீங்கள் சிறந்த நபராக விளங்கக்கூடிய அமைப்பு. அதனால் பிரச்சனை எதுவும் இல்லை. பெரும்பாலும் பாருங்கள் செலவுகளை சமாளிக்க தேவையான அளவுக்கு பணவரவு நல்லாயிருக்கும். இதனால் நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக தான் காணப்படுவீங்க. உங்கள் சகோதரர் வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு இப்போ உங்களுக்கு மாறும். சுகமான ஒரு உறவு உங்களுக்குள்ளே வரும். உங்கள் முயற்சிக்கு உங்கள் வாழ்க்கை துணையோட ஆதரவு பாருங்கள் பக்கபலமாக இருக்கும். அதே போல் பயணங்களாலேயுமே சில ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தில் தகுந்த முன்னெச்சரிக்கை எப்பவுமே தேவைப்படுது. இதை நினைவில் வச்சுக்கோங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ கடுமையான உழைப்புக்கு இப்போ அதுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல பேர் கிடைக்கும். கொடுக்கப்பட்ட வேலையை கொடுக்கப்பட்ட நேரத்தில் சரியாக செஞ்சு முடிங்க. கண்டிப்பாக சிறப்பான உயர்வு நீங்கள் பெறுவீங்க. அதே போல் வார பிற்பகுதியில் பாருங்கள் அலுவலக பணிகளில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். சின்ன தவறு கூட பெரிய அளவில் பாதிப்பு கொடுத்துட்டும். வார இறுதியில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். வியாபாரம் நல்லாயிருக்கு, பழைய கடன் அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பங்குதாரங்க மூலம் உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. பணியாளர்களால் செலவுகள் வரலாம், கவனமாக இருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமமான வாரம் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் பிரச்சனை வரலாம். அதனால் உங்களோட வார்த்தை செயல்களில் நிதானமாக இருங்க. வழக்கமான பணிகளில் மட்டும் முழுமையான கவனம் செலுத்துறது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் உங்களை ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கும். தினம்தோறுமே உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபடுங்க மனசார. கண்டிப்பாக நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும். ரிஷபராசியில் இருக்கிறவங்க மகாலட்சுமியை தொடர்ந்து வழிபடுறதுனால சங்கடத்தை உங்களை நீக்கக்கூடியங்க. வாழ்க்கை வளமானதாக மாற முடியும். அதே போல் தான் துர்க்கை அம்மன் வழிபாடுமே. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு அரசு வழிகளில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் இப்போ வெற்றி வாய்ப்பு தருது. எடுக்கும் வேலையுமே சாதகமாக மாறுது. உங்களுக்கு நிலுவையில் இருந்து வராதுன்னு நினச்ச பணம் கூட இப்போ கை வந்து சேரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். எதிர்பார்த்த அனுமதி நல்லபடியாக கிடைக்கும். திட்டமிட்ட வேலையை சிறப்பாக செய்வீங்க. பணப்புழக்கம் நல்லா இருக்குது. அடுத்து பாருங்கள் ரோஹிணி நட்சத்திரம். குரு பகவானால் உங்களுக்கு பணப்புழக்கம் இந்த வாரம் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. கொடுத்து வாக்க காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லா விஷயமே சாதகமான சூழ்நிலை உண்டாகும். அதுவும் பாருங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இப்படி இருந்த நிலை மாறி குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை இப்போ உருவாகுது. தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வருது. பொருளாதார ரீதியாக பார்த்தா நல்ல ஒரு உயர்வு தான். இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களோட கனவு இப்போ நனவாகும். உடல்நிலையுமே நல்ல ஒரு சீராக மாறக்கூடிய அமைப்பு. அடுத்த நட்சத்திரம் மிருகசீரிடம். மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இப்போ பாருங்கள் குரு பார்வையோடு செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைக்கான முடிவை நீங்கள் இப்போ பெறுவீங்க. வியாபாரத்துலேயுமே நல்ல ஒரு லாபம் இருக்குது. வெளிநாட்டு முயற்சியும் சாதகமாக மாறும். அதுவும் பாருங்கள் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தேர்தலில் சிலர் போட்டியிடும் பொழுது கவனமாக இருக்கணும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி இப்போ உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். பெரும்பாலும் ரிஷபராசிக்கு இந்த வாரம் பிரச்சனை எதுவும் இல்லைங்க. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டை தினம்தோறும் செய்யுங்க. தொட்டது துலங்கும். நினச்சது எல்லாமே சரியாக நடக்கும்.
எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு இப்போ பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஏன்னா நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், மேலும் அவங்க வந்து ரிஷபராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே பயனுள்ள பதிவாக அமையும். ஸோ நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. இதுபோல் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே நம்ம சேனலில் இந்த வாரத்தோட பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சவங்க என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.